Hello friends, welcome back to our video. So in the custom ROM, இந்த custom ROM பத்தி நம்ம பேசும்போது நம்ம நிறைய டாபிக்லாம் நடுவு வரும். ஸோ நமக்கு வந்து custom ROM சொல்லுவாங்க, ஸ்டாக் ROM சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மெஜிஸ்டிக் ரூட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த போர்ட்டிங் ஆப்ஸ், அதுக்கப்புறம் ஜி ஆப்ஸ், அப்புறம் நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த வேர்டெலாம் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்காக என்ன மீனிங், ஸோ அதை இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டம் ROM யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த வேர்டுகள் என்னென்ன மீனிங் அப்படின்னு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போன நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆண்ட்ராய்ட். ஸோ ஆண்ட்ராய்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லினக்ஸ் பேஸ் பண்ணது. இது நமக்கு யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும், கூகுள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து டச் ஸ்க்ரீன் அண்ட் டேப்லெட்ஸ்க்காக வந்து ரெடி பண்ணுறாங்க. நமக்கு வந்து கோடிங் தெரிஞ்சுன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் டீகம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலமாக இதில் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட். நெக்ஸ்ட் ஒன்று வந்து போனால் வாட் இஸ் கஸ்டம் ROM. ஸோ கஸ்டம் ROம்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதலே வந்து பார்த்துருந்தோம் ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தோன்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் வேணால் வந்து எடிட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு யூசர் நம்மள மாதிரி ஒரு ஆள் தான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதா வந்து கஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த ஓஎஸில் வந்து நிறைய புது ஃபீச்சர் ஆட் பண்ணுறது, தேவையில்லாத ஃபீச்சர் ரிமூவ் பண்ணுறது. அப்படி ரிமூவ் பண்ணக்கப்புறம் ஒரு ஓஎஸ் இருக்கும். ஸோ அந்த ஓஎஸ் நம்ம எல்லாத்துக்கும் கொடுப்பாரு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஓஎஸ் இருக்குது, அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக் ROM. ஸோ ஸ்டாக் ROம்னு என்ன சொல்லி கேட்டினா உங்கள் மேனுஃபேக்சர் உங்கள் ஃபோனுக்காக தயாரிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்டாக் ROM அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் ROம்ல நமக்கு வந்து ஒரு சில விதமான லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஸில் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஸில் நமக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோன் வாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், அமேசான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமானது எல்லாமே இருக்கும். அதுதான் நமக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்டாக் ROM அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்கள் டிவைஸ் மேனுஃபேக்சர் வந்து பார்த்தா உங்களுக்காக ரெடி பண்ணுறது தான் வந்து ஸ்டாக் ROM. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்மி ஃபோன். ஸோ ரெட்மி ஃபோனில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மீ ரன் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபோன் இருக்குது கூகுள். ஸோ கூகுளில் வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த ஃபோனில் வந்து மீ ரன் ஆகிட்டு இருக்குது, அது வந்து ஒரு ஸ்டாக் ROM. அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நம்ம இந்த ஃபோனில் தூக்கி போட்டால் அது கஸ்டம் ROM. ஓகேவா? ஓகே, கூகுளில் வந்து போனால் ஸ்டாக் ROM வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்துட்டு அந்த ஃபோனுக்கு வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு ஸ்டாக் ROM. அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மீவை தூக்கி போட்டால் அது ஒரு கஸ்டம் ROM. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அப்போ இருக்கிறது வந்து போனால் ஸ்டாக் ROM. அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ROM தூக்கி போட்டிங்கன்னா அது ஒரு கஸ்டம் ROM. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நெக்ஸ்ட் ஒன் OASP. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க OASP ROM இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோமில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள், பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவையில்லாத எந்த ஃபீச்சர் நமக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. என்ன வேணுமோ அது மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து ஆப் லாக்கர் இருக்காது, அதுக்கப்புறம் இந்த புது தீம்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது, ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரு சில லிமிடேஷன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ளோட்வேர்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த நோக்கியா, மோட்டோரோலா, அதுக்கப்புறம் கூகுளோட ஃபோன். ஸோ இது மட்டும் தான் நமக்கு வந்து AOSP பேஸ்டான ROMs வந்து இருக்கு. மற்ற எல்லாமே நமக்கு வந்து ஸ்கின் தான். எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா MIUI ஸ்கின் வச்சிருக்காங்க, ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் OS, விவோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் டச், சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா One UI. இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய OS வந்து ஸ்கின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. யாருமே வந்து ASOP இது யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீச்சர் தேவையில்லை அப்படின்னா வந்து AOSP ROM அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீச்சர் தேவையில்லை அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் அந்த ROM வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் ரூட். ஸோ ரூட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஒரு செக்யூரிட்டி லெவல் இருக்கும். அந்த செக்யூரிட்டி லெவல் நீங்கள் தாண்டக்கூடாது. அப்படி நீங்கள் தாண்டி ஆக்சஸ் பண்ணுறதா வந்து ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல பார்த்தோம் கஸ்டம் ROM எல்லாம் மாற்றிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபான் சேஞ்ச் பண்ணுறது, பூட்டில் அன்லாக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் ரூட் தேவைப்படுது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆக்சஸ் வந்து தேவைப்படுது. ஸோ எல்லாமே நம்ம ரூட் பண்ணுறதுக்கு அளவு பண்ணுறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறது விடுறதில்ல. நமக்கு விவோ, ஓப்போலாம் நமக்கு வந்து ரூட் வந்து ஆக்சஸ் பண்ணவே விடுறதில்ல. ஏன்னா வந்து பூட்டிலோட அன்லாக் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நமக்கு அது தரதில்லை. நீங்கள் வந்து ரெட்மிலாம் வந்து ரூட்டில் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில முதல்ல கேள்விப்பட்டிருக்கு ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் டிவைஸ் ரூட் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரண்டியில் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரூட் பண்ணால் வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ எப்பவுமே டிவைஸ் ரூட் பண்ணாதீங்க. அப்படியே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஸ்டாக் ROM வந்து போட்டு கடையில் கொண்டு போய் கொடுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் யூசர். சூப்பர் யூசர்னா என்ன? ஸோ சூப்பர் யூசர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்க்கெலாம் நமக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். ஸோ நமக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் அலோன்னு பர்மிஷன் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ROM வந்துட்டு எக்ஸ்ட்ரா பர்மிஷன் வந்து தேவைப்படும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் யூசர் பர்மிஷன் தேவை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்கள் ஃபோனை வந்து பேக்கப் பண்ணுறதுக்காக எல்லா ஆப் வந்து பேக்கப் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ ஆப் பேக்கப் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் தான் வரும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து பேக்கப் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஆப் மட்டும் தான் உங்களுக்கு பேக்கப் ஆகுமே தவிர அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே
எதுவுமே உங்களுக்கு மெசேஜ் அதெல்லாம் வந்து பேக்கப் ஆகாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் யூஸராக இருந்தீங்கன்னா நமக்கு இந்த ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்து பண்ணால் நமக்கு அந்த மெஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பண்ண சூப்பர் ஷூ. இந்த சூப்பர் ஷூ மெஜிஸ்டிக் உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்து முதல்ல வந்து ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் நீங்கள் பேக்கப் பண்ணால் வாட்ஸ்அப் மட்டும் தான் பேக்கப் ஆகும். இதுக்கப்புறம் இந்த பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அது பண்ண வாட்ஸ்அப்போட டேட்டா மொத்தமாக வந்து பண்ண பேக்கப் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டைம் நமக்கு வந்து சூப்பர் யூஸர் பர்மிஷன் தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ரெக்கவரி? ஸோ ரெக்கவரினா வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு கஸ்டம் ரோம் ஃப்ளாஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ரெக்கவரி தேவை. அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் TWRP. இந்த கஸ்டம் ரோம் நம்மளால் வந்து டேட்டா இன்ஸ்டால் பண்ண முடியாது. ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுறது கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்தா வராது. அதுக்கப்புறம் கூகுள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைல் இன்ஸ்டால் கொடுத்தா வராது. ஸோ அதுக்கு வந்து தனியாக ப்ரோக்ராமிங்லாம் தேவை. ஸோ அதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் நமக்கு ரெக்கவரி. ஸோ அந்த ரெக்கவரிக்குள்ளே நம்ம போட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழைய ஓஎஸ் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு அந்த புது ஓஎஸ் வந்து நம்ம என்ன ரோம் கஸ்டம் ரோம் போடுறோமோ அதை நமக்கு வந்து ஃப்ளாஷ் பண்ணி நீட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பழைய வாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது வாய்ஸ் வந்து போடுறோம். ஸோ அதுக்கான ஒரு பேஸ் தான் வந்து ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வந்து வாட் இஸ் GApps? ஸோ GApps நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. GAppsனா வந்து ஒன்றுமே கிடையாது, கூகுள் ஆப்ஸ். ஸோ கூகுள் ஆப்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா GApps அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு இதை வந்து நம்ம கண்டிப்பாக கஸ்டம் ரோம், ஓகே இந்த GApps வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டால் கஸ்டம் ரோம் போடும்போது நமக்கு GApps தேவைப்படும். கஸ்டம் ரோம் போடுறதுக்கு இதுக்கு GApps தேவைப்படுது. ஸோ நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கஸ்டம் ரோம் எல்லாமே டிஃபால்ட் அதிலே கொடுத்துருவாங்க. நம்ம மீவே கஸ்டம் ரோம் போடுவோம், அதில் GApps இருக்கும். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் போடும், அதுலேயும் GApps இருக்கும். GAppsனால் நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த யூடியூப் டிரைவ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில கஸ்டமரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த GAppsே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம டாட்டா ஓஎஸ் வந்து பார்த்தோம், டாட்டா ஓஎஸில் வந்து பார்த்தா ஒரு GApps கூட இருக்காது, நம்ம தனியாக வந்து ஃப்ளாஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு தேவையான கூகுள் ஆப், ஓகே ஒரு ஃபோன் வந்து கூகுள் ஆப்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே முடியாது, நல்லா இருக்காது. அப்படி நமக்கு அந்த கூகுள் ஆப்ஸ் வந்து கஸ்டமரும் இருக்காது. அப்போ நமக்கு அந்த கஸ்டமரும் தேவை, அதை நம்ம வந்து தனியாக ரெக்கவர் ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ இதான் வந்து GApps ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிங். ஸோ கஸ்டம் ரோம் டவுன்லோட் பண்ணும்போது நம்ம கீழே போட்டிருப்பாங்க இந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 60லேருந்து போர்ட் பண்ணது, இந்த வாய்ஸ் வந்து இப்போ Redmi K30லேருந்து போர்ட் பண்ணது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ போர்ட்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபோனோட வாய்ஸ் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு ரெடி பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இப்போ Redmi K20. ஸோ இதில் வந்து மீவே தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூகுளோட ஃபோன், அந்த கூகுளோட ஃபோன் வாய்ஸ் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல். ஸோ கர்னல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் வந்து போகிற இன்டர்பிரேட்டராக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்னல். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், இன்னொருத்தனுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். இவன் பேசுறது இவனுக்கு புரியாது, இவன் பேசுறது இவனுக்கு புரியாது. அப்போ நடுவில் ஒருத்தன் வரான், அவனுக்கு வந்து இப்போ 2 லாங்குவேஜ் புரியும். இவன்கிட்ட தமிழில் கேட்டு இவனுக்கு இங்கிலீஷில் சொல்லிட்டு இவன்ட்டு இங்கிலீஷில் வாங்கி இவன்ட்டு தமிழ் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு அந்த கர்னல் வந்து பண்ணுது. ஸோ நமக்கு அந்த சாஃப்ட்வேர் லெவல் கோடிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் லெவலில் மாற்றுறது தான் நமக்கு வந்து கர்னல் யூஸ் ஆகுது. ஸோ இது கர்னல் வந்து நிறையா இருக்குது. ஸோ கர்னலாம் மாற்றி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பேட்டரி லைஃப்ல ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சதில்லை. இந்த கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன்லாம் வந்துட்டு நமக்கு சாஃப்ட்வேர் லெவல் வந்து ஹார்ட்வேர் லெவலுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த கமாண்ட் லைனாக என்னது, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆப் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுறது. ஸோ இதான் நமக்கு வந்துட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், அதை நமக்கு வந்து சிஸ்டம் லெவல்லேருந்து ஹார்ட்வேர் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்னல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ADB, ஆண்ட்ராய்ட் டீபக் பிரிட்ஜ். ஸோ இது நமக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான். நம்ம எப்படி இன்டர்பிரேட்டர் பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ஒரு சில முக்கியமான ஆப் ரிமூவ் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமாண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோனில் டேட்டா இன்ஸ்டால் பண்ணி என்டர் பண்ணி நம்ம டைப் பண்ணிட முடியாது. அதுக்கு நமக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் என்டர் பண்ணுற மாதிரி நமக்கு தேவை. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலமாக கோடிங் என்டர் பண்ணுறத நமக்கு ஆண்ட்ராய்டு வந்துட்டு எடுத்துக்கும். அதுக்கு நமக்கு நடுவில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ADB. ஸோ நம்ம இந்த கம்ப்யூட்டர் டைப் பண்ணுற கோடிங் எல்லாமே நமக்கு வந்துட்டு மொபைலுக்கு வந்து பாஸ் பண்ணும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ADBன்னு தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா OT அப்டேட். ஸோ OT அப்டேட்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு ஃபோனில் வந்து சிஸ்டம் அப்டேட் வரும். ஸோ அதுவே வந்துச்சுன்னா வந்து சிஸ்டம் அப்டேட். நம்மளே வந்து வராத ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது, பீட்டா இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒரு ஃபோனுக்கு வந்துருச்சு ஆனால் நம்ம ஃபோனுக்கு வரல அப்படின்னா அந்த OS ஃபைல் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெளியே வச்சுட்டு நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப மடி சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம ஃபோனுக்கு வந்து அதுவே தானாக வச்சா சிஸ்டம் அப்டேட். அப்படி நம்ம ஃபோன் சிஸ்டம் அப்டேட்டே வரல அப்படின்னா வந்து நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா OT அப்டேட். ஸோ அந்த கஸ்டமர் ரொம்ப யூஸ் பண்ணால் நமக்கு வந்து OT அப்டேட் வந்து வரும். அப்போ நம்ம டேட்டா டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் ஆகாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த வெப்சைட் விசிட் பண்ணி அந்த வெப்சைட்டில் இருக்கிற வாய்ஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணி தென் நம்ம தனியாக ஃப்ளாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதான் வந்து OT அப்டேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கஸ்டம் ரோமில் வந்து எல்லாம் பயப்படுற விஷயம் தான் பிரேக்கிங்.
ஸோ பிரிக்கிங்னா என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இந்த பிரிக்கிங்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. சாஃப்ட்வேர் லெவலில் பிரிக் ஆகுதா, ஹார்ட்வேர் லெவலில் பிரிக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாஃப்ட்வேர் லெவலில் பிரிக் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபோன் வந்து கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணுறோம், கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சா ஓப்பன் ஆகுது, அந்த லோகோலே ஸ்டக் ஆகிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ஐனா வந்து எம்ஐலே ஸ்டக் ஆகிக்குது அப்படின்னா வந்து அது சாஃப்ட்வேர் லெவல் பக். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் பண்ணி நம்ம வேறு என்ன வேணால் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ரெண்டாவது வந்து பண்ணி இன்னொரு பிரிக் இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ஹார்ட்வேர் லெவல் பிரிக். ஸோ இந்த ஹார்ட்வேர் லெவல் பிரிக் ஆச்சுன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் ஃபோன் ஆனே ஆகாது, பூட்டே ஆகாது. அப்போ நமக்கு அந்த மதர் போர்டில் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பட்டனில் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், அது மூலம் கிளிக் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் லெவல் பிரிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரிக்கில் நமக்கு 2 விதமாக இருக்குது. ஒன்று ஹார்ட்வேர் லெவல், ஒன்று சாஃப்ட்வேர் லெவல். சாஃப்ட்வேர் லெவல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம மறுபடியும் வந்து ரீஇன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் லெவல் பிரிக் வந்து பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க்கு, நமக்கு பட்டன் ஒர்க் ஆகாமல் போகிறது, நமக்கு அந்த போர்டில் ஏதாவது பிரச்சனை, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிறது. ஸோ இதான் வந்து பார்த்தா பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது லாஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வைப்பிங். ஸோ வைப்பிங் தான் நம்ம ஒரு கஸ்டமர் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் கண்டிப்பாக வைப் பண்ணுவோம். வைப்பில் வந்து இப்போ டெவினாட், ஆர்ச் கிளேச்சே, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் SD கார்டெலாம் இருக்கும். நம்ம தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இது மோஸ்ட் ஆஃப் டைம் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஸ்டமர் ரூம் போகிறதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி. கஸ்டமர் ரூம் போகிறதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து வைப் கொடுப்பாங்க. ஸோ கஸ்டமர் ரூம் போகிறதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ரீசெட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபோனுக்கு ஓப்பன் பண்ணி ரீசெட் கொடுத்தா அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ இது வந்து வைப்னா நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் எதை மட்டும் வைப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேணுமா, அதை மட்டும் ஜஸ்ட் வைப் பண்ணி விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ரீசெட் பண்ணால் நமக்கு வந்து ஃபுல்லாக டைம் எடுத்துக்கும். ரீசெட் பண்ணும்போது நமக்கு எல்லாம் டோட்டலாக ரீசெட் ஆகும். பட் நமக்கு அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் ரீசெட் பண்ணோம் அப்படின்னா வைப்பில் போய் இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் நமக்கு வந்து வைப்பிங் வந்து தேவைப்படுது. ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் கஸ்டமர் ரோமோட பேசிக்ஸ். ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பண்ண கஸ்டமர் என்னென்ன வேர்டில் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் வந்து நிறைய கஸ்டமர் ரோம் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு வச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். கஸ்டமர் ரோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பெஸ்ட்டான கஸ்டமர் ரோம் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் ரோம் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் அந்த பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போன நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.